நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா. அசோக், ஐயோ பகவானே, என்னாச்சு? என்ன பிரியா, பார்த்தா தெரியல. இததான் மாவு கட்டுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இந்த நேரத்துல உனக்கு ஜோக் தேவையா? உட்கார். என்னாச்சுன்னு சொல்லு. போர் அடிச்சது, சும்மா டைம் பாஸ்க்காக போட்டுட்டு இருக்கேன். விளையாடாத. நீ தான் பிரியா விளையாடுற. சும்மா கவுண்டர் டைலாக் போட்டு சாவடிக்காம கொஞ்சம் சீரியஸா பேசுறியா? இப்ப நான் அடிபட்டு சீரியஸா தான் பிரியா பேசிட்டு இருக்கேன். அதான் தெரியறதே, அதுதான் எப்படின்னு இவ்வளவு நாளையா கேட்டுட்டு இருக்கேன். அதுக்காக டெமோ எல்லாம் பண்ணி காட்ட முடியாது பிரியா. எவ்வளவு அடிபட்டாலும் நீ திருந்தவே மாட்ட. பின்ன என்ன, எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன, என்கிட்ட கவிதை சொல்லி ஏமாத்தினா மாதிரி வெளியில யார்கிட்டயாவது கவிதை சொல்லி ஏமாத்த பாத்திருப்ப. அடி பின்னிருப்பா, அதானே? என்ன பிரியா, கொஞ்சம் கூட என் மேல அக்கறை எல்லாம் பேசுற? அடி வாங்கினதை விட நீ சொன்ன வார்த்தை தான் இப்ப எனக்கு பயங்கரமா வலிக்குது. அடி வாங்கினியா? யாரும் நடிச்சது? அடிச்சவன் பேரு, போன் நம்பர், அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டா போவான். ஐயோ, சுத்தி வலிச்சு என்ன டென்ஷன் பண்ணாம என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லு. எல்லாம் உனக்காக தான். இவ்வளவு அடியும் உனக்காக தான் வாங்கினேன். எனக்காக ஒரு கிரீட்டிங் கார்டு, ஹேர் பின் கூட வாங்கினது இல்ல. எதுக்கு அடி வாங்கின? அடி பாவி, அப்ப நான் வாங்கி கொடுத்த அகர்வால் பவன் அல்வாலாம் என்ன கணக்கு? மத்த பொண்ணுங்களா இருந்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் அடிபட்டு வந்தா எப்படி துடிச்சு போவாங்க தெரியுமா? ஆனா நீ எம்எல்ஏ இடியே வந்து விழுந்தா கூட எப்படி விழுந்தது கேப்ப போல. பின்ன நான் மட்டும் சீரியஸா கேட்கும் போது நீ காமெடி பண்ணிட்டு இருந்தா நேக்கு எப்படி இருக்கும்? சரி, சட்டன் முழுசா விஷயத்த சொல்லு. முழுசா விஷயத்த நீ சொல்ல விட்டா தானே. சரி சொல்லு, யார் அடிச்சா? வேற யாரு, எல்லாம் உங்க ஏரியா பையன் தான். அதான் பிரச்சனையை பேசி தீத்தாச்சே. கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் என்ன தீர்த்துட்டு உன்கிட்ட வந்து பேசியிருப்பான். இல்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லியும் எதுக்கு அவன் அடிச்சான்? அதுக்காக தான் அடிச்சான் பிரியா. என்ன சொல்ற? பின்ன அவனை எத்தனை வருஷம் பேக்கப் பண்ணி வச்சிருந்தானோ, எவ்வளவு நாள் பின்னாலும் சுத்தி இருப்பானோ. நீ என்ன லவ் பண்ண சொன்னவன குமிரிட்டான். அவனை திரும்பி அடிக்க வேண்டியதானே? அவன் நேரவே அடிக்க முடியல. இல்ல எங்க அவனை திரும்பி நின்று அடிக்கிறது? ச்சே, எனக்காக நீ இப்படி அடி வாங்குவேன் தெரிஞ்சிருந்தா என்ன லவ் பண்ணிருக்கவே மாட்டியா பிரியா? ஐயோ, நான் உன்னை எங்க ஏரியாக்கே வர விட்டுருக்க மாட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி அசோக். பரவாயில்ல பிரியா, இப்ப கூட நான் அடிதான் கொடுக்க போறேன். அடி பிரியா, அலை அடிச்சு பாறைக்கு என்ன வலிக்கவா போகுது? தங்கத்தை எவ்வளவுதான் சுட்டாலும் அதோட தரம் போகாதுன்ற மாதிரி உன்னை எவ்வளவுதான் அடிச்சாலும் இந்த கவிதை சொல்றத மட்டும் விட மாட்டேன்றியே. கூடிய பிறந்தது பிரியா, என்னைக்கு போகாது. உன் கூட பிறந்தது குறும்பு சேட்டன்ல நினைச்சேன். கவிதை எப்ப பிறந்தது? உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரியா. எப்படி? என்ன பிரியா, நம்ம வைரமுத்து சார் சொல்லியிருக்காரே, காதெழுத்து பார் கவிதை வரும், காதெழுத்து பார் உன் கையெழுத்து அழகாகும். காதலிச்சா கையெழுத்து அழகாகுமா? என்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் 3 பொண்ணை லவ் பண்ணான். ஆனா அவன் கையெழுத்து கோழி கிறுக்கினா மாதிரி இருக்கும். கையெழுத்தை விட தலையெழுத்து தான் பிரியா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உனக்காக ஒரு பையன்கிட்ட அடி வாங்கினா, நாளைக்கு நம்ம லவ் மேட்டர் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர்கிட்ட கூட அடி வாங்க நான் தயார். அப்படியே ஒரு ஊரே வந்து என்ன அடிச்சாலும் உன் மேல இருக்க என்னோட லவ் போகாது பிரியா. என்ன பிரியா? நீக்கு இப்பதான் உன் மேல இருக்க லவ் அதிகமாறுது. அதுக்காக டெய்லி ஒருத்தங்கிட்ட அடி வாங்க முடியாது பிரியா. டேய், என்னடா இவ்வளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? என்ன மேட்ரு? இல்ல, ஜெயாவுக்கு பர்த்டே வருது, அதான் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். டேய், உனக்கு ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை? பர்த்டேக்கு போனோமா, கொடுத்தது தின்னமா, மிச்சமான கேக் அள்ளிட்டு வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம ஏன்டா டேய் அப்படிலாம் பண்ண என் கௌரவம் இடம் கொடுக்காதரா? ஆமா, இவர் யார் பர்த்டேக்கு போனாலும் சும்மா போக மாட்டாரு. அப்படியே 1000 மதிப்புள்ள கிஃப்ட் வாங்கிட்டு தான் போவாரு. ஏன்டா டேய்? டேய், ஜெயாவுக்கு இந்த கார்த்திக் பையன் ஏதோ தாறுமாறான கிஃப்ட் கொடுக்க போறான்டா. அட்லீஸ்ட் நம்ம மரியாதை நம்ம கொஞ்சமாவது காப்பாத்திக்க வேணாமாடா? அப்படி என்னடா கிஃப்ட் பிளான் பண்றான் தெரியல. ஆனா உலக காதலர்கள் வரலாற்றிலேயே முதன் முறையாக ஏதோ பிரம்மாண்டமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான்றது மட்டும் தெரியும். எப்படி சொல்ற? கிஃப்ட் வாங்குறதுக்காக பைக்கே வித்துட்டான்டா. அடா பாவி, என்னடா அவன் சுத்த கிறுக்கனா இருக்கான். சாதா கிரிக்கேலடா, காதல் கிரிக்கேன். இவனை மாதிரி பசங்க இருக்கனாலதான் மாப்பிள்ள ஃபைனான்ஸ்லயும் டியூலையும் நம்பி பைக்கை கொடுக்குறானுங்க. டேய், அவனுக்கு போட்டியாளாட்டினாலும் கேவலமான கிஃப்ட்டை கொடுத்து அசிங்கப்பட்ட கூடாதரா? கரெக்டா பாலா, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? நீ ஒரு ஐடியா சொல்லு. உன் பட்ஜெட் என்ன? அதை சொல்லு. என்னடா படமா எடுக்க போறோம், பட்ஜெட்லாம் கேக்குற?
சொல்றா. என்ன கேக்குறல நீ சொல்ற உன் பட்ஜெட்டை. எதுக்கு ஏன் பட்ஜெட்டை கேக்குற? அது கீழே குறை சொல்லலாம்னு பாக்குறியா? ஆமா, இவர் பட்ஜெட் அப்படியே 10,000 ரூபா. அதை கேட்டு இவன் சொல்ல போறான். ஏன்டா மேக்ஸிமம் ஒரு 300 ரூபா செலவு பண்ணுவியா? டேய், ஓவரா கலாய்க்காதடா. எனக்கு ஒரு காலம் வரும், அப்ப ஜெயாவுக்கு சூப்பர் கிஃப்ட் வாங்கி பிரசன்ட் பண்றேன் பாரு. அதுக்குள்ள ஜெயா கிளவி ஆயிரும். பரவாயில்லையா? என்னங்கடா நக்கலா? என்னமோ நீங்க 2 பேரும் கிஃப்ட் வாங்கி பேங்க் லாக்கர்ல வச்சிருக்க மாதிரி சீனை போடுறீங்க. டென்ஷன் ஆகாத பாலா. தனித்தனியா கொடுத்தான்னா மொத்தமா 3 பேரும் சேர்ந்து கொடுத்தானே, எல்லாம் ஒண்ணுதான். ஆமாடா வெற்றி. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துருங்க. கொடுக்கறத மட்டும் நான் கொடுக்குறேன். எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? டேய் டேய் டேய், உன்னால முடியலன்னா சொல்றா. ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? இல்லடா மாப்ள, நான் நேராவே சொல்றேன், என்கிட்ட பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. டேய், உன்னால என்ன முடியுமோ அதை குடுறா. செக்கா வேணுமா இல்ல கேஷா வேணுமா? டேய் குர்ரா குர்ரா, கேஷாவே குர்ரா. இந்தா என் 500 ரூபா. இந்த 500 ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய பில்டப். டேய் பில்டப்பா, இந்த 500 ரூபா இருந்தா நான் என் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணிடுவேன்டா. காத்தாடி, நீ எவ்வளவு கொடுத்ததே பெரிய விஷயம். நீ உஷார கொடு. டேய், இவனே 500 ரூபா கொடுக்கும் பொழுது இவனோட நான் கொஞ்சம் அதிகமா கொடுக்கலன்னு வையே, அது எனக்கு தான் கேவலம். இப்ப பாரு. ஏய் குர்ரா குர்ரா. இந்த மாப்ள 750 ரூபா இருக்கு, போ. என்னமோ 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுத்த. டேய், இருக்கவன் கிஃப்ட் கொடுக்கட்டும், இல்லாதவன் கூட நீட்டு ஒரு பழமொழி இருக்கடா. போதும் போ. என்னோட ஷேர் ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 2250 ரூபாய். வெரி குட்ரா மாப்ள. இதை வச்சு ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஜெயாவை கரெக்ட் பண்றோம். டேய் சாரிடா மாப்ள, அசத்துறோம். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. இவ மயக்கம் வருதுன்னு அவன் மேல சாய்வா, அவன் மயக்கம் வருதுன்னு இவன் மேல சாய்வான். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வேற சும்மா இருக்கணும் இல்ல? சொல்லு வெற்றி. என்னாச்சு ஸ்வேதா? ஏன் ஃபோன் எடுக்க எவ்வளவு நேரம்? லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான். என்ன சொல்ற ஸ்வேதா? வீட்ல யாரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டேப்லெட் ஏதாவது போட்டியா? ஏய், நான் வேணா வரட்டுமா? ஐயோ வெற்றி, எதுக்கு இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன டென்ஷன் ஆகாம உனக்கு மயக்கம் வரதுக்கு முன்னாடி தானே இந்த மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசான தலைவலி தான். சும்மா ஏமாத்தாத ஸ்வேதா. இந்த மாதிரி டல்லா பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நிஜமாவே ஒன்றும் இல்லடா வெற்றி. இல்ல ஸ்வேதா, நீ எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் அவ்வளவுதானே ஸ்வேதா உனக்கு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது வெற்றி? இந்த கேள்வி இனிமே என்கிட்ட கேட்காதன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்க. முதல்ல உன் செல்ஃப் பிட்டில இருந்து வெளிவா ஸ்வேதா. என் கவலை இப்போ என் உடம்பு பத்தி இல்ல, பின்ன குழப்பமா இருக்குடா. என்ன குழப்பம்? நான் மயக்க அடிச்சு உன் மேல விழுந்தத கரஸ்பாண்டன்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அசிங்கமா பேசினதை என்னால இன்னும் மறக்க முடியல. ஏய் ஸ்வேதா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. எப்படிடா? எல்லாரும் எதிர்க்கும் அவங்க என்ன பேசினத இப்ப நினைச்சாலும் அவமானமா இருக்குடா வெற்றி. காலேஜ்க்கு வரவே கஷ்டமா இருக்கு. லூசா ஸ்வேதா நீ? தப்பே பண்ணாதப்ப என்னதோ தப்பு பண்ணதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கற மாதிரி பேசுற. கரஸ்பாண்டன்ட் உங்க அப்பா கிட்ட ஏதாவது தப்பா சொல்லி ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா நீ பயந்த? அது இல்லடா. ஏ வெயிட், உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் மட்டும் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிட்டா இதுக்கு மேல உன்னை காலேஜ்க்கே அனுப்பாம நிறுத்துவாங்கன்ற ரேஞ்சில டென்ஷன் பண்ண. கடைசியில அவர் என்னடானா கூலா பிரச்சனை டீல் பண்ணிட்டு கரஸ்கே லெக்சர் கொடுத்துட்டு போயிட்டாரு. இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்பா இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை ஸ்வேதா? முதல்ல இதையே நினைச்சு வீட்டுல அடைஞ்சிருக்காம காலேஜ்க்கு வர வழி பாரு. நீ ஈஸியா சொல்லிடுவ, ஆனா இப்ப என்னங்கிற? காலேஜுக்கு வருவேன், ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரனே. உதப்படுவ. இப்ப நீ இங்க வரல, நாங்க கிளம்பி வந்துருவேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா வெற்றி? நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நாளைக்கு ஜெயாவோட பர்த்டே. பசங்களாம் என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ, நாளைக்கு அவ பர்த்டே இல்ல? பின்ன உன் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நாங்களாம் சந்தோஷமா இருக்கப்ப நீ மட்டும் இவ்வளவு சோகமா இருக்கலாமா ஸ்வேதா? ஜெயா பர்த்டேக்கு கார்த்தி என்ன பிளான் பண்ணிருக்கான் வெற்றி? அதான் பெரிய சஸ்பென்ஸ். ஏன்டா? ஜெயாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக கார்த்தி அவனோட பைக்கை வித்துட்டான் ஸ்வேதா. ஓ மை காட், ஷீ சோ வெரி லக்கி வெற்றி. சொல்வீங்கடி, பசங்களை இப்படி பைத்தியக்காரத்தனமாலே விட்டு அதுல உங்களுக்கு பெருமை வேற. இல்லடா, அவன் லவ் இவ்ளோ சீரியஸ்னு இப்போதான் எனக்கு புரியுது. அவன் லவ் சீரியஸ் தான் ஸ்வேதா. ஆனா உன் ஃப்ரெண்டு அவனை சீரியஸ் ஆக்கிட்டாம இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏய் என்ன திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? நாளைக்கு அவளோட பர்த்டேக்கு வந்துருவல்ல? கண்டிப்பா வரேன்டா. என் ஃப்ரெண்ட் ஜெயாவுக்காக இல்லைனாலும் உன் ஃப்ரெண்ட் கார்த்திக்காக வரேன். ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்னு? எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதுக்கு இல்லை வெற்றி, ஜெயாவுக்காக கார்த்தி வாங்க போற கிஃப்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. அதான் நான் பார்த்தேன். 7 to 9 பர்த்டே பார்ட்டின்னு ஜெயா சொல்லிருக்கா. 2 மணி நேரம் ஃபுல் ஜாலி தான். லாஸ்ட் மினிட்ல சொதப்பிட மாட்டியே? நான் வேணா உங்க வீட்ல வந்து பிக்கப் பண்ணட்டுமா? நம்பு வெற்றி, I'll be there. அது டேய் மாப்பிள, எங்க ஏரியால நைட்டு மழை பின்னிடுச்சுடா. அதிசயமா இருக்கு. இந்த மழை ஏன் தெரியுமா? இந்த ஜூனியர் பொண்ணு ஜெயா இல்ல, அதுக்கெல்லாம் பர்த்டேவான், அதுக்கு ஒரு பார்ட்டியாம். இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் அந்த வானமே அழுதுருக்கு. ஆனாலும் அவனுக்கு பர்த்டேல போறானுங்க பாரு சீனு. உன் வீட்டு சீன் இல்ல, என் வீட்டு சீன் இல்ல, கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்க்காத சீன் அது. ஆமா மச்சான், ஒரு நாள் நடக்க போற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு 2 மாசமா பிளான் போடுறாங்கடா. ஆமா, இந்த அம்மா பெரிய எலிசபெத் டயானா உலக நாடுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா வாழ்த்து சொல்ல போகுது. சனிய 100 ரூபாய் கேக் வாங்கி 2 மெழுகுவத்தியை கொளுத்தி ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடி கேக் வெட்ட போகுது. அதுக்கு கூட இருக்க இந்த உதவக்காரங்க எல்லாம் கை தட்ட போகுதுங்க. எத்தனை வாட்டி மாட்டி அசிங்கப்பட்டாலும் அறிவே வராது அதிசய பிரிவினா அது நம்ம ஜூனியர்ஸ் தான்டா. கரஸ்பாண்ட் வாரத்துல 3 நாள் காரி துப்புனாலும் கவலையே படாத, கல்லூரியின் கண்மணிகள் தான் நம் ஜூனியர்ஸ். ஏன்டா அவனுங்க ஞாபகம் பத்தி தொலைச்ச? அவனுக்கு திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா நாள் பூரா திட்டிகிட்டே இருக்கலாம்டா. இல்ல மச்சான், நம்மளும் தான் காலேஜ் படிக்கிறோம், நம்ம கூட தான் பொண்ணுங்க படிக்கிறாங்க, நம்ம என்ன எப்படியா இருந்தோம்? அது ஒண்ணும் இல்ல மச்சி, இந்த பசங்க தமிழ் சினிமா பார்த்து கெட்டு போனவங்க. இந்த காதல் தேசம், ஏப்ரல் மாதத்தில், இதயம், இப்படி ஒரு 4-5 படத்தை பார்த்துட்டு இப்படிதான் இருக்கும்னு பிளான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒருத்தரே எக்ஸாம் எழுத மாட்டாராம், கூட இருக்க மத்தவனுங்களாம் நாங்களும் எக்ஸாம் எழுத மாட்டோம் மேடம், நாங்களும் எக்ஸாம் எழுத மாட்டோம் மேடம்னு எந்திரிச்சு நிப்பானுங்களாம். என்னங்கடா இது?